வேறுபாடுகளை தகர்த்து பாயும் இந்தியா வங்கதேச ரயில்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டோட ஒப்பந்தங்கள் செய்யப்படுவதால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிடும்? ஐரோப்பாவை பாருங்கள், அதற்கு எல்லைகள் இல்லை. அப்படி இருப்பதால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட்டதாக கருத வேண்டுமா அப்படின்னு என்ன? தெற்காசியாவில் நாம் ஏன் இந்த ஒப்பந்தங்களில் பின்தங்கணும்? இந்த வாசகங்கள் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்த போது தெரிவித்த கருத்து. இந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமானவையாக பார்க்கப்படுது. ஐரோப்பா எல்லைகளை கடந்து தனது உள்கட்டமைப்பை விரிவாக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் தெற்காசிய நாடுகளுக்கிடையும் இத்தகைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறார். சீனாவோ எல்லா நாடுகளையும் தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாடுகளின் இறையாண்மையை மதித்து ஒத்துழைப்பை விரும்பும் இந்தியா தான் தற்போதைய நிலையில் தெற்காசியாவில் முன்கை எடுக்க வேண்டிய நாடாக இருக்கு. அந்த வகையில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவோட கையெழுத்திட்ட 10 ஒப்பந்தங்களில் ரயில் போக்குவரத்து ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் வங்கதேச நிலத்தை பயன்படுத்தி இந்தியா தனது வணிகப் பொருட்களை நாட்டின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ரயில் மூலமாக நேரடியாக கொண்டு செல்ல உதவும். இப்போ வங்கதேசம் இந்தியா இடையே 5 வழித்தடங்களில் ரயில்கள் இயக்கப்பட்டு வருது. இதில் 3 பயணிகள் போக்குவரத்துக்காக, மீதம் இருக்கக்கூடிய 2 சரக்கு பரிமாற்றங்களுக்காக இயக்கப்படுது. ஆனால் தற்போதைய நடைமுறைப்படி ரயில்கள் எல்லையை அடைந்ததும் வங்கதேச எஞ்சினுடன் வங்கதேசத்திற்குள் நுழையும். புதிய ஒப்பந்தத்தின்படி இந்திய சரக்கு ரயில்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கிடை எல்லையிலிருந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சுடங்கா பகுதிக்கு நுழையும். இப்போது வங்கதேசத்திற்கு இயக்கப்படக்கூடிய பயணிகள் ரயில்கள் குறித்து நாம் பார்க்கலாம். மைத்ரி விரைவு ரயில் இந்தியாவின் கொல்கத்தா மற்றும் வங்கதேசத்தின் டாக்கா இடையே வாரத்தில் 6 நாட்கள் 2 பக்கமும் இயக்கப்படுது. கொல்கத்தாவிலிருந்து டாக்காவை அடைய இந்த ரயில் சுமார் 375 கிலோமீட்டர்கள் பயணிக்குது. 43 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கொல்கத்தா மற்றும் டாக்கா இடையேயான ரயில் இணைப்பை மேம்படுத்தும் செயல்பாட்டில் இந்த ரயில் இணைப்பு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே இயங்கக்கூடிய முதல் மற்றும் நவீன கால சர்வதேச பயணிகள் ரயில் இதுன்னு கருதப்படுது. கொல்கத்தா ரயில் நிலையத்தில் டிக்கெட்டுகள் ஆஃப்லைனில் கிடைக்கும். இந்த ரயிலில் செக்இன் செய்ய பயணியிடம் செல்லுபடியாகும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பங்களாதேஷ் விசா இருக்கணும். நவம்பர் 2017 பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட பந்தன் விரைவு ரயில் கொல்கத்தாவில் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்தியாவின் டம்டம் மற்றும் பங்கானில் நின்று பின்னர் பெட்ராபோலில் எல்லையை கடக்குது. ஒவ்வொரு வாரமும் கொல்கத்தா மற்றும் குல்னா இடையே இயக்கப்படும் சர்வதேச பயணிகள் ரயில் இது. மைத்ரி விரைவு வண்டிக்கு பிறகு மேற்கு வங்காளத்திற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே இயக்கப்படக்கூடிய 2வது நவீன விரைவு ரயிலாகும். பாஸ்போர்ட் மற்றும் விசா வைத்திருக்கும் பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டுகளை கொல்கத்தா ரயில் நிலையம் மற்றும் குல்னா ரயில் நிலையங்கள் ஆஃப்லைனில் பதிவு செய்யலாம். இது ஒரு சர்வதேச விரைவு ரயில் சேவை. இது இந்தியாவின் 2 நகரங்களான ஜபல்புரி மற்றும் சிலிகுரிய வங்கதேசத்தின் தலைநகரான டாக்காவோட ஒவ்வொரு வாரமும் இணைக்குது. வங்கதேசம் சுதந்திர பொன் விழாவை கொண்டாடிய நாளான மார்ச் 2021 அன்று டாக்காவிலிருந்து சுமார் 513 கிலோமீட்டர் புதிய பாதையில் 10 பெட்டிகள் கொண்ட இடைநில்லா பயணிகள் ரயிலை 2 அண்டை நாடுகளின் பிரதமர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சாங்க. மிதாடு எக்ஸ்பிரஸ் ரயில் டிக்கெட் வாங்குவதற்கு முன்கூட்டியே செல்லுபடியாகும் விசா மற்றும் பாஸ்போர்ட் வைத்திருப்பது கட்டாயமாகும். இப்போது பாஸ்போர்ட்டை கூட வங்கதேசத்தின் எல்லையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்நிலையில் புதிய ரயில் போக்குவரத்து இந்திய வங்கதேச வணிகத்தையும் வங்கதேசத்திலிருந்து சிகிச்சை பெற வருவோருக்கும் பெரும் பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது.